கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் உங்களோடு தேவ செய்தியை கொடுக்க என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த நாள் என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு பாரத்தோடு, ஏதோ ஒரு பாரம், யார்கிட்ட போய் நான் சொல்லுறது, யார்கிட்ட போய் நான் என் கவலையை நான் பங்கு போட்டுக்கிறது? இப்ப நம்ம ஒரு குடும்ப விஷயத்த போய் நம்ம வெளியே சொல்ல முடியாது இல்லையா தேவ பிள்ளைகளே? இன்னைக்கு கூட பிறந்த சகோதரத்துல சொன்னாலும் கூட, ஒருவேளை நான் நம்முடைய சகோதரர் அவர் கொஞ்சம் நமக்கு மேலே இருப்பாரானால், அவர் நம்ம வார்த்தைகளை கேட்டு நம்மளை ஒரு அலட்சியமா செய்வார். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் நமக்காகவே வந்த தேவனாயிருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சிலுவை சுமந்தது எதற்காக? அவர் நுகத்தடியில சிலுவை சுமக்கிறார். அதுதான் அவர் நம்மளுடைய பாரத்தை அவர் சுமந்தார், நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்தார். நாம் செய்த இந்த பூமியில அக்கிரமங்களுக்காக மன்னிப்பு உண்டுனா அந்த சிலுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த சிலுவையில அவர் நம் எல்லா பாவத்தை சுமந்து கொண்டு போய்விட்டார். சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள ஒரு பாரமா இருக்குது. நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட, டாக்டர் எனக்கு என்னவோ மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த மனசை எப்படி நம்ம, அந்த பாரத்தை எப்படி நம்ம தூக்கி கீழே வைக்க முடியும்? அதை குறித்துதான் இந்த நாளில் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தை, மகனே மகளே, கலங்காதே, திகையாதே, உன் பாரத்தை கர்த்தர் மேல் எடுத்து வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இன்னைக்கு அதை தான் நம்ம செய்ய போகிறோம். வேதனையோடு ஒரு பாரமா நீங்க இருக்கிறீங்களா? இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு பாரத்தோடு இருக்கிறீர்களா? இதை நான் எப்படி, யார் இடத்துல நான் ஷேர் பண்ணுவேன், யார்கிட்ட நான் சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம், யார்கிட்டே சொல்லாத, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிப்பார். அவர் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்களேன். அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். உன் பாரத்தை, எனக்கு இருந்த பாரம் நான் யார்கிட்டையும் எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டேங்க. என் கணவர்கிட்டையும் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஆகட்டும், அம்மா கிட்ட கூட இவ்வளவு என் வாழ்க்கையில நான் 25 வருஷம் கஷ்டப்பட்டது ஒன்று கூட எங்க தாய்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஒருத்தருக்கு நம்ம ஒரு காரியம் சொல்றோன்னா அவங்களுக்கு அந்த காரியத்தினால நமக்கு ஒரு லாபம் இருந்தா தான் நம்ம சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. அது நிமித்தம் நம்மளுடைய சில நம்மளுக்கு இருக்கிற ஒரு சில பிரஸ்டீஜ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஷேர் பண்ணவே மாட்டேன். ஆனா என் அப்பா கிட்ட எவ்வளவு வேணாலும் ஷேர் பண்ணுவேன். அவர்கிட்ட எவ்வளவு வேணும் நான் ஒரு கூட இருக்கிற மாதிரியே பேசுவேன். எனக்கு தெரியாதப்பா, நீங்க இது செய்து தான், எனக்கு இது தந்து தான் ஆகணும், இது எனக்கு புரியல, எனக்கு ஏன் என் மனசுல இவ்வளவு பாரம் இருக்காது, நீங்க எடுத்துதான் ஆகணும். ஒரே நொடிங்க, நான் கேட்ட மாத்திரத்துல கடவுள் எனக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை தள்ளாட விட்டார். ஒரு மனசுல ஒரு பாரம் இருந்துச்சுன்னா நம்ம பாருங்களேன், தள்ளாடிக்கணும். ஏன்பா அப்படி நடக்க? நம்ம நடைகள் குறைந்து போய்விடும், நம்ம பேச்சுகள் எல்லாம் குறைவாகிவிடும், நம்ம பார்வைகள் எல்லாம் ஒரு விதமாய் மாறிவிடும். எங்கே உள்ள பாரம் இருக்கும்போது, வேதனை இருக்கும்போது, சஞ்சலம் இருக்கும்போது, தவித்து கொண்டு இருக்கிற வேலையில நம் தோற்றம் முழுவதுமா மாறிவிடும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் பாரத்தை என் மேல வச்சிடு, கர்த்தர் மேல வச்சிடு. உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், தள்ளாட ஒட்டார். உன்னை நான் தள்ளாட விட மாட்டேன். உன் வாழ்க்கையில நான் தள்ளாட விட மாட்டேன். நல்லா நிமிர்ந்து நட.
ஹல்லேலூயா. எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, இந்த உலகத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை படித்த பிறகு நான் யாருக்குமே பயப்படுறது இல்லைங்க. இந்த வேதத்தை படித்த பிறகு பயப்படுறதில்ல, ஆனா மதிப்பேன், மதிக்குவேன். அவங்களுக்கு என்னால முடிந்த ஈந்ததை, இந்த சத்தியத்தை நான் சொல்லுவேன், நன்மைக்கு ஏதுவானதை சொல்லுவேன். ஒரு பாவியை பார்த்து நல்லவன் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நல்லவன் நம்மளா இருக்கணும். ஒரு பாவியை திருத்தணும்னா முதல் நம்ம நல்லவனா இருக்கணும். ஆகையால தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கா? நான் தப்பு செய்துட்டேன். நீங்க தப்பு செய்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த தப்பு நீங்க மனசுல வைத்து கொண்டு ஒரு பாரமா இருக்கிறீங்களா? அந்த தப்பை கொண்டு போய் தேவன் மேல சாட்டுங்க. அதனால்தான் அவர் சிலுவை சுமந்து இருக்கிறார். அதனால்தான் அவர் சிலுவை சுமந்து இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எங்க நீங்க உலகம் முழுவதுமா சுத்தி வந்தாலும் நமக்கு கொஞ்ச நேரம் தாங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும். எதுல நம்ம போய் நின்னாலும் நமக்கு கொஞ்ச நேரம் தாங்க அந்த சந்தோஷம். ஒரு நிம்மதிக்காக ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம நிம்மதியை தேடி போகிறோம். உதாரணத்துக்கு உலகத்தார் பார்த்தீங்கன்னா பார்ல போய் உட்காருவாங்க, சினிமாக்கு போவாங்க, கிளப்ல ஆடுவாங்க. ஆனாலும் வீட்டுக்கு வந்தாலும் திருப்பி அவங்களுக்கு மனசுல அந்த பாரம் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி. ஆகையால தெய்வ பிள்ளைகளே, உங்க மனசுக்கு சமாதானம் கிடைக்கணும்னா கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. தூக்கி வச்சிருங்க. அப்பா மேல தூக்கி வச்சிருங்க. நம்ம விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டுங்க. நீங்க தனிமையில உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன் யாரப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதே நான் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அங்க என்ன சொன்னாரு? நீ பாரமா இருக்கிறியா? உன் பாரத்தை தூக்கி என்ன பண்ணிடு, கர்த்தர் மேல வச்சுடு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம ஒருவருடைய லக்கேஜை கூட தூக்க மாட்டோம். மற்றவங்க லக்கேஜ் நான் ஏன் தூக்கணும்? அவங்களே தூக்கிட்டு வரட்டும். அவங்க லக்கேஜ் தானே, அவங்களே தூக்கிட்டு வரட்டும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பாரமா இருக்குதா? உன் உள்ளத்துல பாரமா இருக்கா? வேதனையா இருக்கா? கஷ்டமா இருக்கா? என்னை யாரும் விசாரிக்கலையே, என் கவலைகளை கேட்க கூட ஆள் இல்லையே. கர்த்தர் சொல்லு, உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சு விடு, வைத்து விடு. அவர் உன்னை தள்ளாட ஒட்டார், உன்னை தள்ளாட நடக்க விட மாட்டார். ஆண்டவர்கிட்ட வந்த பிறகுதாங்க நானே தைரியமா இருக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில தள்ளாடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கும்போது பாவத்துக்குள்ளே போகிறோம். அந்த பாவம் நம்மளை தள்ளாட வைக்கிறது. தேவனிடத்துல வரும்போது நீதியாய் நடக்கிறோம். அதனால நமக்கு தள்ளாட்டம் இல்லை. கர்த்தர் நமக்கு நீதியான பாதையில கொண்டு போகிறார். மகனே மகளே, உனக்கு பாரமா இருக்குதுன்னு அந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வா. நாம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டோம். மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளவே போய்கொண்டு மன அழுத்தத்துக்குள்ள போய் விடுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். உன் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடு, நான் உன்னை தள்ளாட விட மாட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கையை பிடித்து, வலது கையை தான் பிடிப்பார், கையை பிடித்து உன்னை என்ன பண்ணுவேன், உனக்கு துணையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு குழந்தைங்களை நம்ம ரோட்ல கூட்டி கொண்டு போகணும்னா எந்த கையை பிடிப்பீங்க? இந்த கை தான் பிடிப்போம். நம்மளுக்கு இதுதான் பவர். அந்த வலது கையை தான் கடவுள் நம்மை பிடித்து இருக்கிறார். உனக்கு நான் துணையாய் இருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு துணை வேண்டும். வாழ்க்கையில ஓடுவதற்கு, வாழ்க்கையில நம் மேலே வருவதற்கு, எதை சாதித்தாலும் கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும் போது அது நன்மைக்கு ஏதுவா முடியும். சில பேர் பார்த்தீங்களா, பணத்தை போட்டு 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 வாழ்க்கையில மேலே வரணும் பணத்தை போட்டு போட்டு கடைசியில ஜீரோல நிற்பாங்க. நம் கர்த்தருக்குள்ள கொஞ்சம் இருந்தாவே அது நல்லது. அது பெருசா தெரியும் ஆண்டவர் நமக்குள்ள. ஏன் தெரியுங்களா? நம் நீதியின் பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், சத்தியத்தின் பிள்ளையா இருக்கிறோம். பாவம் நம்ம கிட்ட இல்லை.
பாவம் இல்லாத இருக்கும் போதே நமக்கு சமாதானம் வந்துருங்க. முதல்ல நமக்கு கிடைக்கிற சமாதானம் எது தெரியுங்களா? நமக்குள்ள பாவம் இல்லாமல் இருக்குமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும். பாவம் செய்யக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், என்ன பாவம் செய்தேன்? ஆமா, நம்ம சம்பாதிச்சு நம்மளே வச்சுன்னு இருந்தா பாவம் இல்லாம என்ன ஆகும்? நம் ஏழைகளை கண்ணோக்கி பார்க்கிறோமா? எத்தனையோ பேர் பசியும் பட்டினியுமா இருக்கிறார்களே, அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறோமா? தேவன் நமக்கு அந்த சம்பாதிக்கக்கூடிய திராணியை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். அது 1 2 நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க நமக்கு மனசு இருக்கா? நீங்க செய்து பாருங்களேன். ஒரு குடும்பத்தை நீங்கள் வாழ வைப்பீர்களானால் அதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடையாதுங்க. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், துன்பங்கள் நமக்கு இருக்குமானால் நம்ம அதை செய்கிற அந்த நன்மைனால எல்லாம் மறந்து போய்விடும். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நாம் அணுகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு தான் மன அழுத்தம், நன்மை செய்கிறவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதை போக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன பாவத்தை அவர் சுமந்தார் என்று பார்த்தோமானால், நம்மளோட ஆதியிலிருந்து நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற, ஆதாமிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பாவங்கள் தாங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அருவெறுப்பான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் எங்கெங்கயோ போயிடுச்சு. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைத்து விட்டு, இதுதான் நீதான் கணவன் மனைவி என்று உண்டாக்கினார், ஒரு பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி இல்லைங்களே. நினைத்தவர்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்ற ஆசை, சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து தவறான முறையில கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பாவம் இல்லையா? அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் எரிச்சல், பொறாமை, கோபம், இதெல்லாம் யாருடையது? சாத்தானுடையது. இதெல்லாம் விட்டு பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த பாரத்தை எடுக்கிறது எப்படி எடுக்கிறார் ஆண்டவர்? இப்படிப்பட்ட வசனங்கள் தானே, இப்படிப்பட்ட வசனங்களை தானே தேவன் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். இங்க சொல்லுகிறார், பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையாயிருப்பேன். ஹல்லேலூயா. யார் வேணாலும் நம்மளை விட்டுலாங்க, ஆனா கடவுள் நம்மளை விட மாட்டார். இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டார். நம்ம மறந்து விட்டாலும் கூட அவர் திருப்பி வந்து நம்மளை பிடிச்சி நம்ம திருத்துவார். நம்ம மறந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூழ்நிலை நம்ம மறந்துடுவோம், அங்க நமக்கு சுட்டி காட்டுவார், ஒரு பயத்தை உண்டாக்குவார். மகனே மகளே, மறந்துட்டியா என்ன? வா வா. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? அவர் நம்மளை தள்ளாட விட மாட்டார். 2வது சொல்லுகிறார், நீ தள்ளாடாதபடிக்கு நான் உன்னை என்ன பண்றேன்? வலது கையை பிடிச்சு உனக்கு நான் துணையா இருக்கிறேன். வயசானவங்களெல்லாம் வந்து கை பிடிச்சிட்டு போவாங்க, தள்ளாடுற வயசு அது. அந்த சமயத்துல கை பிடிச்சிட்டு போவாங்க. அது போலதான் தெய்வ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில தள்ளாடி கொண்டு இருக்கிறோமா? நம்ம பிசினஸ்ல தள்ளாடி கொண்டு இருக்கிறோமா? நம் பிள்ளைகள் வாழ்க்கையில தள்ளாடி கொண்டு இருக்கிறோமா? அதிலிருந்து கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், தள்ளாட ஒட்டார். நீ தள்ளாட மாட்டேன், ஏன்னா உன் கவலைகளை என் மேல வச்சுட்டேன். நான் உன் வலது கையை பிடித்து உன்னை தாங்கி தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து முடித்து விடலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிலிப்பியர் பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், எல்லா கவலைகளையும் எப்படி நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு என்னிடத்துல நீ என்ன பண்ணிடு? சொல்லிடு. எல்லாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். எதுவுமே கவலைப்படாத, நீ கவலையே படாத. உன் தேவைகளை வந்து ஆண்டவர் உன் வீட்டை தட்டி தருவாருங்க. எனக்கு கர்த்தர் அப்படித்தான் செய்தார். என் தேவைகளை அனுதினமும், இன்னைக்கு நான் சாப்பிடுவதற்கு இன்னைக்கு தேவை என்றால் அது கர்த்தர் அதிகாலையில எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனாலே
உங்கள் சரீரம் பலவீனமாகிவிடும், சோர்வு கொண்டு வரும். எது மேலேயும் நம்மளுடைய மைண்ட் எது மேலேயும் போகாது. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், உன் பாரத்தை கர்த்தர் மேல வச்சிட்டியா, நான் உன்னை கை பிடிச்சிட்டேன்னா, அப்புறம் சொல்றாரு, எதுக்குமே கவலைப்படாத, ஏன்னா நீ என்கிட்ட வந்துட்ட, உன் பாரத்தை என் மேல வச்சுட்ட, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தணுமா? அவருக்கு என்ன தெரியப்படுத்தணும்? கவலையே இல்லை, ஸ்தோத்திரம் சொல்லு, நீ என்கிட்ட வா, ஜெபம் பண்ணு, நான் தரேன் உனக்கு. உலகத்தை சம்பூர்ணமாக படைத்த தேவனிடத்துல கேளுங்க, எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்ன்றார் வேதத்துல. வானத்திலிருந்து, வான மண்டலத்திலிருந்து. கர்த்தருடைய பொக்கிஷம் எங்க இருக்குன்னா மேல. பல கனிகளை திறந்து நான் உனக்கு வர்ஷிக்க மாட்டேனோ, பல கனிகளை திறக்கிறார். அவர் திறந்து நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, எதுக்கும் கவலைப்படாது, எல்லாத்தையும் குறித்து என்கிட்ட வந்து எப்படி கேளு, ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு நீ என்கிட்ட வந்து சொல்லு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள் இயேசுவுக்குள்ளாக உங்கள் சிந்தனைகள் காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சிந்தனையை சிதறவிடக்கூடாது தேவ பிள்ளைகளே. கொஞ்சம் சிதற விட்டோம்னா நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஆகையால இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்க பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்கள். யார் இடத்துலயே போகாதீங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நீங்க கூப்பிடுற இடத்துல எல்லாம் கடவுள் இருக்கிறார். ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்துல எவ்வளவு பாரம் இருக்குப்பா, நான் என்னப்பா செய்யட்டும், வச்சிருங்க. அவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா, தூக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னை நான் கை பிடிச்சி கூட்டி கொண்டு போறேன், நீ தள்ளாட மாட்டேன், உனக்கு நான் துணையா இருக்கிறேன், வல்லது கையை பிடிக்கிறேன், நீ என்னை விட்டு போனா நான் உன்னை விட மாட்டேன், வலது கையை பிடிக்கிறேன். மூன்றாவது சொல்லுகிறார், எதை குறித்தும் நீ கவலைப்படாதே, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு என்னிடத்துல நீ என்ன பண்ண சொல்லிடு, என்கிட்ட வந்து கேளு. அப்போ உனக்கு புத்தியே, நம்ம புத்தியை வந்து சிதறடிக்காதபடிக்கு, நம்ம சிந்தனைகள் சிதறடிக்காதபடிக்கு உன்னை நான் என்ன பண்றேன், காத்துக்கொள்வேன். புத்திக்கும் மேலான சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமாங்க, நீங்க உலகம் முழுவதுமா சுத்தி வந்தா கூட உங்களுக்கு சமாதானம் இல்லைங்க. ஏன்னா நான் கண்டு அறிந்ததுனால உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமாதானம் அவர் ஒருவர் இடத்துல மாத்திரம் தான் உண்டு. அவர் இடத்துல மாத்திரம் அதுதான். அதனால அவர் சொல்றாரு, அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் மேல எல்லாம் பாரத்தை வச்சிடுங்க, ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு வச்சிருங்க. நிச்சயமாக நீங்க அப்படி செய்வீங்கன்னாக்கா, நிச்சயமா நீங்க சொல்வீங்க, நிச்சயமா கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு ஆசீர்வதித்தார், என் பாரத்தை எடுத்து போட்டார், என் சூழ்நிலைகளை மாற்றி போட்டார், அவர் என்னை கைவிடல. ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிடல. இந்த வார்த்தையின்படி நீங்க இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எடுத்துடுங்க. அந்த இடத்த விட்டு நீங்க பாரமா இருக்கும்போது அந்த இடத்த விட்டு நீங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேவ சமாதானத்தை தேடுங்க. நிச்சயமா கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். நான் வந்து கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நான் பார்க்கல. ஒண்ணு நான் கர்த்தரிடத்துல ஆரம்பத்துல வரும்போது இயேசுனா யாருன்னு தெரியாது, பைபிள்னா என்னன்னு தெரியாது, பக்கா இண்டுல இருந்துதான் நான் வந்தேன். அப்போ நான் கேட்பேன், கடவுள்னா எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்களேன், கடவுள்னா வாழ வைக்கத்தானே தெய்வம். எனக்கு அந்த இப்போ நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன், நான் வந்து வேதனையில இருக்கிறேன், பாரமா இருக்கிறேன், யார்கிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல. அந்த சமாதானத்தை நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் போட்டேன். நிச்சயமாவே கர்த்தர் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதான நிமித்தம் தான் இந்நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வருங்க, போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நன்றி செலுத்துவோமா ஆண்டவர், இப்படிப்பட்ட செய்தியை நமக்கு கொடுத்ததற்காக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் பாரத்தோடு வந்திருப்பார்கள் அப்பா. இந்த நாளில் அவர்களுடைய பாரத்தை நீ சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீரே அப்பா. அப்படியா எல்லாரும் அந்த பாரத்தை வைத்து விடட்டும் ஆண்டவரே. அவர்கள் வலது கையை பிடித்து அவர்களை தாங்கி தப்புவீங்க அப்பா. அவர்களுக்கு எல்லாம் புத்திக்கும் மேலான சமாதானத்தை நீ கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாய் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.